காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. உன்னை அறிந்தால் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷீப் வேலி OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நீதி, நில்லு நீதி. நீ என் மேலே எவ்வளோ வேணால் கோப்பட்டுக்கோ, ஆனால் அம்மாவை இந்த நிலைமையில் விட்டு போக முடியாது. அம்மா, நீ அம்மா கூட இருமா. உங்களுக்கு ஏதாவது நம்பர் கிடைச்சா பேசி பாருங்கள், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நாங்கள் நேரில் போய் பார்க்குறோம். நீ அம்மா பாருமா. சரி, பார்த்துக்கோங்க. அம்மா பற்றி யோசிக்கவே இல்லை. சாரி, உன்னை வேற திட்டேன். ஐ எம் ரியலி சாரி. நானும் சாரி. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? இல்லை, சீரியஸாகவே எனக்கு அந்த ஐடியா தான் வந்தது. தப்பு தான், இனிமேல் நான் பார்த்து பேசிக்கிறேன். சாரி. சரி வா போலாம். ஹலோ ஹலோ. நான் தான் கால் பண்ணேன். சொல்லுங்க. நீங்க என்பியோட ஃப்ரெண்டா? ஆமா. அவரை பத்தி எதனா டீடைல்ஸ் தெரியுமா? அவர் கொஞ்சம் இல்லைங்களே, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாச்சும் தெரிச்சா? என்ன தெரிச்சா? உள்ள இல்லன்ற சும்மா திருப்பி என்பியை பற்றி ஏதாவது தெரியுமா? என்பியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸில் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கலையே ப்ரோ. என்னாச்சு? எதுவும் கிடைக்கலையா? சரி, டைம் ஆகிட்டே இருக்கு, வா கிளம்பலாம், வேற எங்கேயா போய் தேடலாம். வா நீதி. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் தேடுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் ஆன் டைமில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். பீட்டர் சார் ஆஃபீஸில் தான் இருக்காரா? பேசாம ஆஃபீஸ் போய் பார்த்துக்கலாமா? சரி வா. நீ செய்வத ஏன் நீ செய்யற, நீ சொல்றத ஏன் நீ சொல்லுற, பல புதிர்களும் உன்னை அறிந்தால் போவோமா ஒரு உளவியல் உலா, காண்போமா இனம் ஒரு கணா, பல பாதைகள் விரியுமே. நீ உன்னை அறிந்தால் ஆறும் காயம் மேகம் மாறும், போகும் பாதை தோதாய் மாறும். நீ உன்னை அறிந்தால் பார்வை இருந்தால், நீ தேடும் தேடல் என்னவென்று கண்முன் நுழைந்தால், உன் எண்ணம் தெளிந்தால், உன் ஆழம் வளர்ந்தால், நீ உன்னை அறிந்தால். ஹலோ. ஹே பீட்ரு, என்ன மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாம்ஸ். சொல்றா, ஆளே பார்க்க முடியல இப்பெல்லாம். ஆமாடா, கொஞ்சம் வேலை. நானும் கொஞ்ச நாளாக யாருக்குமே கால் பண்ணுறது இல்லைடா. ஓகே ஓகே. சரி, ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு மச்சான். உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். சரி. அந்த நம்பர் லாஸ்ட்டாக எந்த லொக்கேஷனில் ஆக்டிவேட் ஆச்சுன்னு மட்டும் கரெக்டாக சொல்றியா கொஞ்சம்? சரிடா, பண்ணிடலாம். பண்ணிட்டு சொல்லவா? தேங்க்யூடா, தேங்க்யூ. அப்புறம் இதை கொஞ்சம் அன்அஃபிஷியல் டீல் பண்ணிக்க. சரிடா. ப்ரோ கலசியாவது பேச விடுவீங்களா, இல்லை நீங்களே பேசிகிட்டு இருப்பீங்களா? ப்ரோ, நான் அதெல்லாம் பேச விடுவேன் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி கேட்குறீங்க? நான் அப்படிலாம் பண்ணுறதே இல்லை ப்ரோ. எல்லாரும் இதே கேட்டால் எப்படி ப்ரோ? இல்லை ப்ரோ, சும்மா தான் ப்ரோ கேட்டோம். நான்லாம் பேச இல்லை ப்ரோ, நீங்கள் பாருங்க ப்ரோ. கடுப்பு எதிர் சும்மா என்ன கேட்டோம் நானூரா? சரி, என்ன பார்க்குறீங்க? என்பியோட ஃப்ரெண்ட் அருண், அவரோட நம்பர் கிடச்சிருக்கு. பட் ஆனால் கால் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ். எனக்கு என்னென்னா அந்த கேஸ் இன்னும் சஸ்பீஷியஸாகவே இருக்குது. ரொம்ப டவுட்டாக, மனசுலாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. உங்களுக்கு எப்போ தான் டவுட் வராமல் இருக்கும்? சைக்காலஜி. பேசாதடே சார். அவரை எழுப்புங்களேன். தூங்கட்டும், பெரியவர் பாவம். நியதி,
உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? இருக்காங்களே, ஏன்? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. தெரிஞ்சுக்கலாமே. ஆமாம், உங்கள் பாய் ஃப்ரெண்டை நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க? அறிவு. ஓகே, பர்சனல் அதானே? நான் என் வேலையை பார்க்குறேன். நில்லுங்க அறிவு, கொஞ்சம் பேசணும். There is something called boundaries. We maintain boundaries because we want the people to stick. Sorry. இப்போ ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு மனசு வரலன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் எல்லாம் ஒரு அக்கறையில் தானே கேட்குறோம். சி, பவுண்டரிஸை மதிச்சு மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு அக்கறை தான். அந்த சாமிக்கு என்ன கேஸ் விட்டீங்க? முக்கியமான கேஸ்ரா. டேய், அவர் முன்னாடி இன்ஸ்பெக்டராக இருந்தார். சுடா சுடா சுடா. அண்ணா, ஆஃபீஸில் தான் இருக்கீங்க, உட்காருங்க. ஆல்ரைட். பாவம், செம ப்ரெஷரில் தான் இருப்பார் போல. தெரியுது. ஒரு நாள் கன் எடுத்து சுட போகிறாரு. சரி, ஓகே. என்பி பற்றி வேற எதனா தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுறீங்க? ஷூர் ஷூர். அண்ட் சாரி ஃபார் த லேட் கால். அதெல்லாம் பரவாயில்லைங்க. யா, தேங்க்ஸ். எந்த பக்கம் போனாலும் டெட் எண்டாவே இருக்கு. உன்ட்ட பழைய கம்பெனியோட மேனேஜர் நம்பர் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? ஆமாம், மேனேஜர் நம்பர் தான் கிடைக்கல. நான் தேடி பார்த்தேன். பட் ஏன்னா கொலீக்ஸ் நம்பர்லாம் இருக்கு. பட் லேட் நைட்னால யாரும் அவைலபிளாக இல்லை. இன்னும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் இருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹலோ, நீங்கள் நரேந்திர பிரசாத்தோட கொலீகா? என் பேர் நியதி. நான் மனம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன். இங்கே கொஞ்ச நாளாக என்பியை காணோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? அருண் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரி, ஓகே. சரி, ஓகே. இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணிடுங்க. ஓகே. நிதி நிதி நிதி, ஆம்புலன்ஸ் கால் பண்ண. எதுக்கு? நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வர சொல்லு. எந்த லொக்கேஷனுக்குடா? கிடைச்சானா? எங்கடா போயிருப்பான்? இந்த ஒரு இடம் தான். இங்கே இல்லைண்ணா, வேற எங்கே போயிருப்பான்? சரி வா, வேற எங்கேயா போய் தேடி. டைம் ஆச்சு. நிதி, டாக்டர் இருக்காரா? இல்லை பொறுமையாக வா, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. காலையில் டாக்குமெண்ட்ஸ் இருக்க ஆஃபீஸ் போனேன்ல, மேனேஜர் சீக்கிரமாகவே வந்துட்டாரு. என்ன பண்ணுறாருன்னு எட்டி பார்த்தா அவர் பாட்டுக்கு ரஞ்சித்துக்கு மெமோ டைப் பண்ணிருக்காரு, வேலையை விட்டு நிப்பாட்டு. எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. நரேந்திர பிரசாத் அட்டெண்டர் யாருங்க? நாங்கள் தான் சார். யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க. நீ போ, எனக்கு ஒன்றும் புரியாது. என்ன சொன்னாங்க? அருண் தான் என்பி ஏமாத்திருக்கான். அந்த துரோகத்தை தாங்க முடியாம தான் என்பி லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்திருக்கான்.
கடைசி அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போனப்போ அந்த துரோகம் ஏத்துக்க முடியாத வழியா மாறி அவருக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அட்டாக்கா? இதனால அட்டாக் வருமா? அவ்வளோ லோவா இருக்கிறப்போ வாய்ப்பு இருக்கு. நீதி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அந்த மேனேஜர் விஷயம். இரு இப்போ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் என்பிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா சார்ட் அவுட் பண்ணிப்போம். வா. சார் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாமே. ப்ளீஸ் சார் கொஞ்சம் இட்லி சாப்பிடுங்க, உடம்பு சரியாயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிட்றேன் சிஸ்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். சரி ஓகே. நாங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அம்மா தங்கச்சி சொல்லியாச்சு, வந்துட்டு இருக்காங்க. என்னங்க இதில் எல்லா ப்ரூஃபும் இருக்கு. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா லீகலாக மூவ் பண்ணலாம். வாய்ப்பே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் சைன் வாங்கியிருக்கான். அவன் ஷேர்ஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏமாத்திட்டான்னு தெரியுது, போய் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேட்கலாம்ல. ஏமாத்திட்டானா ஏமாந்தனா? புரியல. நானும் அருணும் 8 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். 2014 ஒன்றா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். 2016 அங்கேருந்து வெளியே வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தோம். நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அவன் ப்ரோக்ராமிங் சைட் பார்த்துக்கிட்டான், நான் மேனேஜ்மெண்ட் சைட் பார்த்துக்கிட்டேன். அப்போ திடீர்னு 2020 லாக்டவுன். ஒன்றுமே இல்லாதப்போ அவன் தான் கூட இருந்தான். கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து செஞ்சோம். ஆனால் அவனுக்கு ஒரு தேவை இருக்குன்றதை யோசிக்காம விட்டேன். அவன்கிட்ட பேசியிருக்கேன். எனிவே அவன் என்ன தப்பாக நினச்சிருப்பான்ல. நான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இல்லை. என்பின்னு கூப்பிடலாம்ல. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எல்லாரோட நிலைமையும் மனசில் வச்சுட்டு தான் எடுக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் உங்கள் தலையில் போட்டுக்கிறீங்க, செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிட்டு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன்ல, நான் கவனிக்காமல் விட்டதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் பார்த்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என்பி, நான் ஒன்று சொல்லட்டுமா? அறிவு வேண்டாம், சொல்லாத. இருமா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். எவ்வளோ பார்த்தாச்சு, சொல்லுங்க, பொறுமையாக கேட்குறேன். நீங்கள் கவனிக்காமல் விட்டது ஒரு காரணம்தான். ஆனால் நீங்கள் கவனிக்காமல் விட்டது உங்கள் ஃப்ரெண்டோட நடவடிக்கையை. நீங்கள் வேலை செஞ்ச ஆஃபீஸில் உங்கள் மேனேஜரை நீங்களாகவே எதிர்த்து நின்று தான் நினச்சிட்ருக்கீங்கள. நிற்க வச்சான். டேய், அங்க என்ன நடந்துக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா இப்படி இருக்கிறதுனால தானே எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. சும்மா நேற்று வந்தவனுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க.
ஏன் எங்களுக்கு வேறு கம்பெனி போக தெரியாதா? அடுத்த ஆன்சைட் கூட நான் உங்களை தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சார் இதெல்லாம் எவனா பேப்பர் போட்டு நோட்டீஸ் பீரியடில் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கள். ஐ எம் நாட் பையிங் இட். நீங்களா அவங்க வேலையை ரிசைன் பண்ண தான் நினச்சிட்டு இருக்கீங்களே, பண்ண வச்சான். அலன்பி எங்கடா இருக்க? ஆஃபீஸில் நம்ம டீ கடை கொஞ்சம் வாயேன். ஏய் எதுக்குற இப்போ அவசரமாக வர சொன்னேன்? நீ அப்ரைஸ் பண்ணி பாதியில் கோச்சிட்டு போனல, அதையே அவன் சாக்கா வச்சு பாஸ்கெட் உன்னை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லிட்டான்டா. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. எனக்கு இந்த ஆஃபீஸ் மேலே கொஞ்சோண்டு மரியாதை இருக்குது சார். அது இருக்கப்போ நான் கிளம்பிடுறேன். இப்போ கூட அதிக ஷேர் வர சைனை நீங்களா போட்டு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. போட வச்சான். இல்லைங்க, அப்படிலாம் இருக்காது. நானும் அவனும் 8 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் அதான் உண்மை. எப்படிங்க இப்படிலாம் பண்ண தோணுது? என்ன வேணா பண்ணிட்டு போட்டுங்க, அதுக்கு எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணும்? அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? என்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரியுங்க. என்னால் தாங்கிக்க முடியாது. நான் உடஞ்சே போயிடுவேன்னு அவனுக்கு தெரியும். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த பில்டிங் 2 பேர் பார்த்து பார்த்து கட்டணும், பாதியிலே நிற்கிது. கூட பழகிறவங்களாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பழகுவாங்க. எந்த காரணமுமே இல்லாமல் பழகிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். நம்ம அதிகமாக அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். இப்போ எந்த நம்பிக்கையில் நான் இன்னொருத்தர பழகுவேன்? அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல பதறி ஓடுறது நான் தாங்க. எப்படிங்க இன்னொருத்தட்ட நம்பிக்கையா பழக முடியும்? ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு எல்லாரையும் நம்பாம இருக்க முடியாதுல்ல. ஆமாங்க, யாரையும் நம்பாம கண்டிப்பா இருக்க முடியாது. ஆனா யாரையும் ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியுமா தான் தெரியல. என் மேல தப்பு இல்லைன்னு தோணினாலும் மறுபடியும் நான் நல்லா ஃப்ரெண்டா இல்லை, இருந்திருந்தா அவன் என்கிட்ட நேரடியாகவே கேட்டிருப்பான்னு தோணிக்கிட்டே தாங்க இருக்கு. இந்த 8 வருஷத்தில் அவனுக்கு என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு தோணாமையாக இருந்திருக்கும். நான் தானே அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம இருந்துட்டேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது பேசாமையோ ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க. இல்லைன்னா என்ன மாதிரி தான் ஒரு நாள் அவனை கண்டிப்பாக தேடி வருவான்ல, அவனுக்கு தப்புன்னு புரியும், வருவான். வருவான்ல. அப்படி வரலனாலும் ஏற்றுக்கணும். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்பி தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன். மே ஐ சஜஸ்ட் யூ சம் தெரபிஸ்ட்? இல்ல, தெரப்பி வில் ஹெல்ப் யூ.
பைத்தியம்னு சொல்கிறீங்களா? சேச்சே, சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லை. யார் வேணாலும் தெரப்பி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். நம்மளை பற்றி நம்மளே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக கிளியராக ஒரு முடிவெடுக்கலாம். எந்த விதமான பிரச்சனையில் இருந்தும் வெளியே வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறிவு கார்டு. என்பி ஆஃபீஸ் கார்டு. நீங்கள் எப்போ பேசணுன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். தேங்க்ஸ். பார்த்துக்கோங்க. ஓகே, அறிவு வா. என் ப்ரொஃபஷனில் டிட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் பாரு, இப்போ ரொம்ப எமோஷனலாக மாறிடுறேன். கண்ட்ரோல் பண்ணும். நீதி, மேனேஜரை சந்தேகப்பட்டல? ஆமாம். நான் ஆஷிகை விட்டு செக் பண்ண சொன்னேன். நிறையா டாக்குமெண்ட்ஸ் தப்பாக இருந்தது. ஏன் ஆஷிகை ஆக்ட் பண்ண சொன்னேன்னா, ரஞ்சித்தை ஏன் வேலையை விட்டு தூக்கணும்னு தான் தோணுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் நம்ம என்ஜிஓ யூஸ் பண்ணி நிறைய இல்லீகல் பணத்தை அடிச்சிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாம். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் மட்டும் இருந்துச்சுன்னு வையேன், லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் ப்ரூஃப் எடுக்க முடியல. யார் மணி ஆறு அடிக்கிற காதல விழுல? உங்க அப்பா வீட்டு ரோடாது அந்த வேத்துக்கு அடிச்சா என்ன இருக்கும்? நவருமா எனக்குன்னு வந்து சேர்றான் இவரு. போகாத பக்கம். என்னம்மா திரு முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏமா ஓட்டதான் சொல்லிட்டு இருக்க, என்ன கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க? விலைக்கு போமா அந்த பக்கம். போமாண்ணா நல்லா என்னத்தையாச்சும் யோசிச்சு ரோட்டு நடக்க வேண்டியது. உன்னை அடிச்சு யாரு கோர்ட்டு கேஸ் கலையிறதா? வர்றாங்க வண்டி நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்கண்ணா. பேசிக்கலாமா? ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.